இங்க வந்த? நான் வேண்டாம். கண்ட தெருப்பொறிக்கு ரவுடிகளுக்கு என் வீட்டுல இருக்கிற அருகதை கிடையாது. வெளியே போ. போறேன். அதுக்கு முன்னாடி நான் மாயா கொஞ்சம் பார்க்கணும். எதுக்காக? எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே, இன்னும் எதுக்காக வந்திருக்கிற? நான் மாயா கூட கொஞ்சம் பேசணுங்க. நீ பேசுறது கேட்க நான் தயாரா இல்ல. உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு கொடூரமான ஆளு நீ. உன்னை காதலிச்சுதான் என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பை எப்படி திருத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த காதலுங்கிற பேரை வச்சு இனி ஒரு நாள் என் லைஃப்ல என்டர் ஆகலாம் நினைக்காத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. சீ போ. இனிமேலும் சொரண கட்ட நாய் மாதிரி இங்க நிக்காம முதல்ல போடா. சூர்யா, சூர்யா, வீடு வந்துருச்சு. பாட்டி வாடா செல்லம். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒரு பிரச்சனையும் இல்லையா, நல்லா ஓடி ஆடி விளையாட சொன்னாரு. நம்ம குலதெய்வம் தான் காப்பாத்திருக்கு. எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாளைக்கே போலாமா? அப்புறம் நீ கேட்ட மாதிரி பிரவுனும் பச்சையும் கலந்த காஞ்சிபுரம் இங்க வச்சுதான் குடுப்பீங்களா? உள்ள உங்க வச்சுக்கிறேன். என்னப்பா, என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க. குழந்தைக்கு ஏதாவது? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சூர்யா, ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? தூக்கம் வரலையா உனக்கு? இல்லம்மா, பழசெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது. என்னமோ ரொம்ப பயமா இருக்க. நாளைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு. நான் கும்பிடுற தெய்வம் என்னைக்கு நம்மள கைவிடாது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன இருக்கு சூர்யா? தேங்க்யூ சார். வக்கீல் சார் ஒரு நாள் செந்தில் சார் வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். வரேன். என்னாச்சு? ஜெயிச்சாச்சு. ஆண்டவன் நம்ம பக்கத்துல இருக்கான். இந்த தடவையும் அந்த சலீம் குரூப் கோர்ட்டுக்கே வரல. கேஸ் தள்ளி போயிடுச்சு. சொல்றா, நான் உனக்கு என்ன பண்ணணும்? என்னால நீ நிறைய அனுபவிச்சிட்டல. எனக்கு இனிமே ஒண்ணு வேண்டாண்டா. என்னோட வாழ்க்கை என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும். அது போதும்டா எனக்கு. நாளைக்கு தளி மகாதேவ கோவில்ல ராஜமக உற்சவம் நடக்கிறதுனால இயேசுதாஸோட கச்சேரி. அதுல நானும் பாடுறேன். நீ வருவல்ல? வரணும்னு தான் இருக்கு. ஆனா வெளியூர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. 1000 வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் அங்க வருவேன். ஓகேவா? போதும்டா, அது போதும். என்ன? ஒண்ணு இல்ல, பழசையெல்லாம் நினைச்சு பார்த்தேன். வாங்க. யேசுதாஸ் கூட ஒன்னா இருந்து பாட போறேன்னு நினைக்கும் போது என்னமோ தெரியல, பயமா இருக்கு. எதுக்கு பயப்பட? அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கு. தைரியமா பாடு. என்ன ஒரு மின்னல், மழை வர மாதிரி இருக்கு. இடி மின்னல்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயம். பேசாம நம்ம காலையிலேயே போலாமே. சந்தோஷம், நீ வரவே வேண்டாம். உன்னை விட நல்ல ஜால்ரா தட்டுறவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்பவே கட்சி மாறிடுறேன். கார்ல வரது கஷ்டமா இருந்தா நான் பஸ்லயே வந்துடுறேன். நீ ஏன்டா வாய பார்த்துட்டு நிக்கிற? மழையில வந்தா கரைஞ்சிட மாட்டவா? ஓடா வரேன். வரமா? பாய்டா செல்லம். பாய்.
என்ன ஒரு கிளைமேட்! இந்த கிளைமேட்டை பார்த்த உடனே இறங்கி அப்படியே ஆடணும் போல இருக்கு. நீ என்ன மயிலா? போடிங். இப்படி குளிர்னு நினைச்சிருந்தா ஒரு குவார்டர் வாங்கி வச்சிருப்பேன். இந்த நேரத்துல கடையும் இருக்காது. இப்ப என்ன பண்றது? காருக்குள்ள தண்ணி அடிச்சா அப்புறம் நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ரவீனா, உங்களுக்கு எதுக்கு குவார்டர்லாம்? மழை அடி பின்னி எடுக்கிற இந்த நேரத்துல நீங்க வழக்கமா பாடுவீங்கல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை எடுத்து விடுங்க. டேய், அந்த கெஞ்சரா எடு. நான் தயாரு. ஏண்டா குதிரை மாதிரி கத்துற? சுண்டலுக்காக பாடுற பாட்டு சுதி வேண்டாம், பாடுடா. ஜும்தா 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 சட 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 சடன்னு மழை பெய்யுது பாருங்க. சட 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 சடன்னு மழை பெய்யுது பாருங்க. பாடுங்க ஏன் நல்லா பாடுங்க, மழைக்கு பொண்ணுங்களே கொஞ்சம் தேடுங்க. பாடுங்க ஏன் நல்லா பாடுங்க, மழைக்கு பொண்ணுங்களே கொஞ்சம் தேடுங்க. சட 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 சடன்னு மழை பெய்யுது பாருங்க. துப்சா 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 துப்சா. சூர்யா, கையெடுங்க ரவீனா. என்ன தலைவரே, நாங்க கோர்ட்டுக்கு வராததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பிய. அந்த செந்திலோட காலை உடச்சு உட்கார வச்ச எங்களுக்கு உன் காலை உடச்சு உட்கார வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு வராம விட்டு கொடுத்ததுக்கு காரணம் ஒரேடியா உன்னை வெட்டி போடத்தாண்டா. சார்லி, போடா. ஏய், போடான்றல. செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்ப என்ன விட்டுற? ஆஹா, அப்படியா? அப்ப அன்னைக்கு நடு ரோட்ல வெட்டல அந்த காலை திருப்பி கொடு. என்ன மன்னிச்சிருங்க. போடா பரதேசி. வேடிக்கை பார்க்கறீங்க? அவனை வெட்டி தள்ளுகிறா.
இனி என்ன மாதிரி ஒருத்தனை உருவாக்க நீ உயிரோட இருக்கவே கூடாதுடா. நான் உயிரோட இருக்கணும்னா நீ உயிரோட வா வண்டியில ஏறு. என் விரோதிகளை கொன்னு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவல நீ. யாரும் யாருக்கும் வாழ்க்கையை தர முடியாது. அது ஆண்டவன் கையில தான் இருக்கு. அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. சொந்தம் பந்தங்கிற பேரை வச்சு யாரும் எப்பவும் சொந்த வாழ்க்கையை பணைய வைக்க கூடாது. கடந்த 5 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட பாடம் இதெல்லாம் தான். போதும். நான் பண்ண கொலையெல்லாம் யாருக்காக, எதுக்காக? இருட்டை விட ஒரு பெரிய தண்டனை எதுவும் இல்லை. நான் வாழணும். வரேன்.